ஒட்டப்பிடாரம் உள்ளிட்ட 4 தொகுதி இடைத்தேர்தலுக்கான திமுக வேட்பாளர் பட்டியல் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜிடம் கேட்கலாம். பாண்டியராஜ், மிஞ்சி இருக்கக்கூடிய அந்த 4 சட்டமன்ற தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடைபெற இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இவர்களுடைய திமுகவை பொறுத்தவரைக்கும் அவருடைய வேட்பாளர்கள் யாராக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த 4 தொகுதிகளிலும்? ஏற்கனவே தமிழகத்தில் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலுடன் தமிழகத்தில் காலியாக உள்ள 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு திமுகவின் சார்பில் போட்டியிட விரும்புவர்களிடம் விருப்ப மனுவானது பெறப்பட்டு அவர்களுக்கு நேர்காணலானது கடந்த மார்ச் மாதம் 9ஆம் தேதியானது நடைபெற்றது. அன்றைய தினமே வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது தமிழகத்தில் மேலும் காலியாக உள்ள நீதிமன்றத்தின் அடிப்படையில் காலியாக உள்ள அரவக்குறிச்சி, ஒட்டப்பிடாரம், திருப்பரங்குன்றம் மற்றும் சமீபத்தில் உயிரிழந்த கோவையினுடைய சூலூர் தொகுதி உள்ளிட்ட 4 தொகுதிகளுக்கான தேர்தலான அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த தொகுதிகளுக்கான திமுகவினுடைய இந்த வேட்பாளர் பட்டியலானது இன்றோ அல்லது இன்னும் சில நாட்கள் வெளியாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏற்கனவே திமுகவின் தரப்பில் நடைபெற இருக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டமன்ற தொகுதிகளுக்கான காலியாக இருந்த தமிழகத்தில் அப்போது காலியாக இருந்த 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் சேர்ந்தே நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கும் சேர்த்தே விருப்ப மனுவானது பெறப்பட்டிருந்தது. அந்த விருப்ப மனுவின் அடிப்படையில் ஏற்கனவே அரவக்குறிச்சி மற்றும் திருப்பரங்குன்றம் மற்றும் ஒட்டப்பிடாரம் ஆகிய 3 தொகுதிகளுக்கும் நேர்காணலையும் திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் திமுகவினுடைய முன்னணி தலைவர்கள் நடத்தியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் ஏற்கனவே அங்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியிலும், அதே போல கடந்த 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் AK போஸிடம் தோல்வியடைந்த திமுகவினுடைய மருத்துவ நலனை சேர்ந்த டாக்டர் சரவணனும், அதே போல ஒட்டப்பிடாரத்திற்கு தூத்துக்குடியினுடைய மாவட்ட செயலாளர் அனிதா ராதாகிருஷ்ணனுடைய ஆதரவாளர் சண்முகா என்பவருடைய பெயரானது அடிபட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது சூலூர் தொகுதி சமீபத்தில் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மறைவை தொடர்ந்த தொகுதி காலியாக அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த தொகுதிக்கும் சேர்த்தே தேர்தல் தேதியானது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் திமுகவினுடைய அந்த சூலூர் தொகுதிக்கும் இந்த வேட்பாளரானது அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் இதில் நாம் ஒரு விஷயம் பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. திமுகவில் எந்த ஒரு விஷயங்கள் செய்தாலும் கூட ஜனநாயக ரீதியான கட்சியினுடைய கோட்பாடுகளுக்கு உட்பட்டே நடைபெறும். அதன் அடிப்படையில் திமுகவின் சார்பில் சூலூர் தொகுதியில் போட்டியிட விருப்பமுள்ளவர்கள் விருப்ப மனுவானது பெறப்படும். அந்த விருப்ப மனுவை பெற்று அவர்களிடம் நேர்காணல் நடத்திய பின்பே அந்த வேட்பாளர் பட்டியலானது சூலூருக்கும் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் அடிப்படையில் அங்கு ஏற்கனவே கோயம்புத்தூர் மண்ணில் மிகவும் பரிச்சயமான, அதே சமயம் முன்னாள் அமைச்சராகவும் பணியாற்றிய பொங்கலூர் பழனிசாமி அல்லது அவருடைய மகன் பைந்தமிழ் பாரி ஆகிய இருவரில் ஒருவருக்கு அங்கு அந்த தொகுதியானது ஒதுக்கப்படலாம் என்ற தகவலும் தற்போது வெளியாயிருக்கிறது. நிச்சயமாக பாண்டியராஜ், இன்னும் தேர்தலுக்கு 5 நாட்களே உள்ள நிலையில் எல்லா கட்சிகளும் தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்திலும் வாக்கு சேகரிப்பிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நேரத்தில் எஞ்சியிருக்கக்கூடிய இந்த 4 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இவர்கள் வேட்பாளர்களை அறிவிப்பதில் ஏதேனும் தாமதம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக அது வாய்ப்புக்கு மிக குறைவுதான். ஏனென்றால் ஏற்கனவே திமுக தரப்பில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. நாம் இன்னமே குறிப்பிட்டது போல வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலினுடைய தமிழகத்தில் காலியாக இருந்த அந்த 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தலான நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டுதான் விருப்ப மனுவானது 21 தொகுதிகளுக்கும் வழங்கப்பட்டது. அந்த 21 தொகுதிகளுக்கு நேர்காணலையும் திமுக தரப்பில் முடித்து விட்டார்கள். அந்த சூழலில் அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம் ஆகிய தொகுதிகளுக்கு முடிவு பெற்றுள்ள நிலையில் ஏற்கனவே அரவக்குறிச்சியில் போட்டியிட்ட செந்தில் பாலாஜியும் ஏற்கனவே தோல்வியடைந்த திருப்பரங்குன்றத்தில் தோல்வியடைந்த சரவணன் அவர்தான் ஜெயலலிதாவினுடைய கைரேகை வழக்கில் முக்கியமாக அந்த வழக்கு தொடுத்திருந்தார். அந்த கைரேகை செல்லாது என்ற தீர்ப்பையும் தற்போது உயர்நீதிமன்றத்தில் போராடி வெற்றியும் பெற்றிருக்கார். ஆக அந்த சூழ்நிலையில் திருப்பரங்குன்றத்தில் மீண்டும் சரவணனுக்கே வாய்ப்பளிக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் அவரே போட்டியிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஒட்டப்பிடாரத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய செயலாளர் அனிதா ராதாகிருஷ்ணனுடைய தீவிர ஆதரவாளர் சண்முகா என்பவர் அங்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அந்த வருகின்ற 18ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தலான வாக்குப்பதிவு முடிந்த பின்னர் வருகின்ற 19ஆம் தேதி திமுகவினுடைய தலைமை கழகத்தின் சார்பில் இந்த மீதம் இருக்கக்கூடிய சூலூர் தொகுதிக்கு போட்டியிட விருப்பம் உள்ளவர்கள் விருப்ப மனுவை சென்னை அன்னார் வலயத்தில் பெற்றுக்கொண்டு பூர்த்தி செய்து ஒப்படைக்கப்பட அழைக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் வருகின்ற ஏப்ரல் 21ஆம் தேதி திமுகவினுடைய அந்த 4 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலானது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. நன்றி பாண்டியராஜ். இது தொடர்பான மேலே தகவலுக்கு மீண்டும் இணையலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.